ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மறுபடியும் வந்துட்டேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம போன வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் நம்ம இந்த உள்ள நூல் எப்படி சிக்கிடுச்சுன்னு எடுக்கிறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். ப்ளஸ் உள்ளே எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த பாக்கெட்லேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஒரு சின்ன டூல் மாதிரி, இந்த ஸ்க்ரூவல்கிட்ட. அதுக்கப்புறம் ஒரு சின்ன நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு துணி தேவை உள்ள டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ண. கொஞ்சம் அப்படியே பக்கத்தில் வந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு 2 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. இந்த 2 ஸ்க்ரூவை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 ஸ்க்ரூவையும் இப்போ கழட்டிட்டேன். இது சேஃபாக கொஞ்சம் கீழே வச்சுக்கோங்க. நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பாபினை ஃபர்ஸ்ட் எடுத்துடலாம். பாபின் எடுத்து ஒரு சைடில் வச்சுருங்க. நீரில் டாப்லேயே தூக்கி வைங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா நம்ம க்ளீன் பண்ணும்போது கையில் குத்திடாமல் இருக்கிறதுக்கு. இது ஈஸியாக கழட்ட. இந்த மாதிரி பாபின் கேப்பை கழட்டி வச்சுட்டு இதை ஒரு சின்னதாக பிடிச்சி தூக்குனீங்கனாலே இது அப்படியே வந்துடும் செட். இப்போ பார்த்தீங்கன்னா இது தனியாக வந்துடும். இங்கே ஒரு வேஸ்ட் கிளாத் எடுத்து இங்கெல்லாம் தொடச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஊற்றின ஆயிலெலாம் இங்கே படிஞ்சிருக்கும். இப்போ கொஞ்சம் லைட்டாக உள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபூட்ரு பக்கத்தில் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு, இதெல்லாம் நீங்கள் பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணி எடுத்திங்கன்னா மிஷின் ரொம்ப நாளைக்கு உழைக்கும். இந்த மாதிரி கை ரீச் பண்ண முடியாமல் ஒரு இடத்துலலாம் இந்த மாதிரி ஒரு சின்ன ட்ரிம்மரு இதில் வச்சு உள்ளே க்ளீன் பண்ணிங்கன்னா ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். மேலாக்க உள்ள பாபின் போகிற இடம் எல்லாமே தொடக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் லைட்டாக இந்த பாபின் எடுக்கிறத மட்டும் வச்சிங்கன்னா ஈஸியாக இந்த மாதிரி வெளியே வந்துடும். இது கீழே மேலெலாம் நிறைய டஸ்ட் இருக்கும். இதனால நம்ம மிஷின் லைட்டாக ஸ்லோ ஆகுற மாதிரி இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் இவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு பாருங்கள். அதே மாதிரி க்ளீன் பண்ணுங்கள். சைடில் ஃபுல்லாக தொடச்சல் எடுத்துங்க. உங்ககிட்ட மினிமம் சின்ன வாட்ஸ் ப்ளோயர் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் பண்ணலாம், எல்லாம் போயிடும். ஆனால் எங்கிட்ட ஹை வாட்ஸ் தான் இருக்கனால ஹை வாட்ஸ் போடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட யூஸ் பண்ணாத பழைய ப்ரஷ் இருக்குது, அதை வச்சு நீங்கள் இங்கே க்ளீன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக நம்ம உள்ள கை ரீச் பண்ண முடியாத இடத்துல எல்லாமே வந்துடும். நம்ம போன வீடியோவில் சொல்லியிருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படி ஆயில் ஊற்றுறதுன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே பல்லில் ஆயில் ஊற்றும் போது எல்லாம் இங்கே வடிஞ்சினால இங்கே தூசி விட்டும். அதே மாதிரி கொஞ்சம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே நம்ம கார்னரில் ஊற்றும் போது இப்போ நான் மிஷின் லைட்டாக சுற்றுறேன் பாருங்கள். இது சுற்றும் போது இங்கே ஒரு ஃப்ரிக்ஷன் ஹீட் க்ரியேட் ஆகும். அதனால தான் நம்ம இங்கே ஃபுல்லாகவே ஆயில் ஊற்றுறோம். உள்ளே ஒரு சில டைம் நூல் மாட்டுச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக இந்த இடத்துல மாட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல நடுவில் அங்கே நீங்கள் லைட்டாக கட் பண்ணி கொடுத்து எடுத்தாலே உங்களுக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்கனாலே ஒரு பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணிட்டோம். க்ளீன் பண்ணக்கப்புறம் ஒரு சின்ன துணியை வச்சு உள்ளே ஃபுல்லாக தொடச்சிட்டு நம்ம எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி இங்கே நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஒரு சின்ன க்ரீன் கலராக இருக்கும். அது இந்த டென்ஷன் முன்னாடி ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. பார்த்தீங்கனாலே தெரியும் இப்போ நான் பர்ஃபெக்டாக அதை ஃபிட் பண்ணிட்டேன்னு. இப்போ நீங்கள் எப்படி எடுத்தீங்களோ அதே மாதிரி ஃபிட் பண்ணிடணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை போட்டேன். இப்போ நான் ஸ்க்ரூவை டைட் பண்ணுறேன். ரொம்ப ஃபுல் டைட் வைக்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மீடியமான டைட் வச்சாலே போதும். உள்ளே உள்ள பாபின் கேஸை கழட்டி க்ளீன் பண்ணும்போது நீங்கள் இதை கரெக்டாக மாற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை உங்களுக்கு நீங்கள் சரியாக மாற்றினா நீங்கள் திருப்பி மிஷின் ரன் போது ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்துடும். பார்த்தீங்கன்னா இப்போ நான் கரெக்டாக டைட் பண்ணிட்டேன். இப்போ பாபினை திருப்பி எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் பாபின் இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து பாபின்லாம் மாட்டியாச்சு. இப்போ வந்து ஃபூட் மாட்டிடலாம். இப்போ நான் ஃபூட் வந்து மாட்டிட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து நீடில் நூல் கோத்துக்கலாம். நான் முன்னாடி வீடியோவில் சொல்லி கொடுத்த மாதிரியே தான். ஓகே, இப்போ வந்து நானே உங்களுக்கு ஒரு சின்ன துணியில் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணதில் எந்தளவு சூப்பராக ஸ்டிச் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து உங்களுக்கு நார்மலாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டு காமிக்கிறேன். உங்கள் சவுண்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், செயின் ஸ்டிச் போட்டேன். இப்போ வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டு காமிக்கிறேன். சவுண்டை பாருங்கள். முன்னாடியே சவுண்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். உங்களுக்கு சூப்பராகவே ஸ்டிச் விடும். நீங்கள் இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் நீங்கள் ரொம்ப நேரம் ஸ்டிச் பண்ணுறதா இருந்தால் வீக்லி ஒன்ஸ் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணணும். பார்த்தீங்கனாலே தெரியும், சுத்தமாக சவுண்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்குறோம். டாட்டா பாய்.